அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திருமண நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அதாவது விநாயகர் வழிபாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்துலேயும் கொண்டு போகலாம். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது. ஆனால் மரண யோகமும் சித்த யோகமும் கலந்த மாதிரி இருக்குது. நாளை பொறுப்பாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நிதானமாக செய்யுங்க. ஏன்னா வியாழக்கிழமை நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு முன்னேற்றம் பெறதுக்கு எல்லா ராசிக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு 5 ராசிக்கு நல்ல பலன் இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் பண்ணும்போது இந்த வீடியோஸ் இன்னும் சிலருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு 2-3 பேருக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 22/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திருதிய திதி காலையில் 2:46 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் பகல் 2:24 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் மரண யோகமும் சித்த யோகமும் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:05க்கும். நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எதுவும் கிடையாது. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:46லேருந்து 3:12 வரைக்கும். யமகண்டம் காலையில் 6:35லேருந்து 8:01 வரைக்கும் இருக்குது. குளிகை காலையில் 9:28லேருந்து 10:54 வரைக்கும் இருக்குது. இப்போ சதயம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் பார்த்திங்கன்னா கருவுரை, பூ முடிக்க, பெயர் சூட்ட, வேண்டுதலுக்கு உணவு வழங்குறது, பூநூல் கல்யாணம், கல்வி துவங்க, குதிரை வாங்க, சாமி கும்பிட, இடம் அமைக்க, நிலம் வாங்க, தொட்டிலில் குழந்தையிடுறதுக்கான பயணம் மேற்கொள்கிறதுக்கும் உகந்த நட்சத்திரம்தான் சதய நட்சத்திரம். திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதியில் கொலை செய்தல், மந்திரத்தால் கட்டுதல், ஆயுதம், தீ தொடர்பான வேலைகளை செய்கிறது நல்லது. மங்களகரமான செயல்களை செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். அதாவது திருமணம்லாம் வேண்டாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு ஆதாயம், ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு தெளிவு, கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு இழப்பு, கன்னி ராசிக்கு உதவி, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு ஆசை, தனுஷ் ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு பரிசு, கும்ப ராசிக்கு பயம், மீன ராசிக்கு உறுதியாக இருக்குது. நாள் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. அதே நேரங்களில் பொறுமையை நிதானமும் எல்லா விஷயத்திலையும் கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடக்கும். நாள் முழுக்க இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்தையும் கொண்டு போவீங்க. குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும், கூட பிறந்தவங்களோட நல்ல ஒரு பிணைப்பும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள், குறிப்பாக மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி வாங்குறதுக்கு எண்ணம் நிறைவேறும். உறவினர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. வரவு நல்லா இருக்குது, செலவுகளும் நல்லா இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷமான செலவுகளாக இருக்கிறனால மகிழ்ச்சியாகவே இருக்கும். உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா திருப்தியான மனநிலையை கொடுக்கும். சிறப்பான நாள். உங்களோட லட்சியங்களை ஈஸியாக நிறைவேற்றிக்கிறதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய காரியங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய நட்போ தொடர்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட நட்பு வட்டாரம் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். வேலையில் சிறப்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் துணைக்கூட உண்மையான அன்பை பகிர்ந்துக்கிட்டு நல்ல போக்கு, நல்ல மனசு, நல்ல ஒரு அன்பான நாளாக பாசமாகவும் நாளை கொண்டு போவீங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் புரிதல்லையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பரிமாறிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது பொருந்த விதத்தில் தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கலாம். பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் மகிழ்ச்சியாக பணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு மேஷ ராசிக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்குது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்ல தொழில்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ஆர்டர்கள், வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் நெறையவே இருக்கு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. இன்னைக்கு பணவரவு அமோகமா இருக்கும். பசங்க வழியில சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில கூட்டாளிகளோட ஒற்றுமை நல்ல ஒரு லாபத்த அதிகப்படுத்தும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. உங்க மனசுல இன்னைக்கு நம்பிக்கை நிறைஞ்சு காணப்படும். அதே நேரத்துல உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், நல்ல ஒரு உற்சாகமும் இருக்கிறது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களோட கனவுகள் நிறைவேறும். உங்களோட இலக்குகள அமைச்சுக்கிட்டு ஈஸியா செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு பலனையும் தர விதமா தான் இருக்கு. உங்க நண்பர்கள் மற்றும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நல்ல ஒரு பலனை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பணவரவு நல்லா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை உங்களோட திறமையை நிரூபிக்க சாதகமான நாளாக இருக்கு. உங்களோட திறமைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கான நலன் கருதி இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமாக நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசி துணையோட நல்ல ஒரு புரிதலையும் அன்பையும் ஏற்படுத்திக்கிட்டு ஒட்டுறவையும் பிணைப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்கு. ஜாலியா இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இருக்கும். உங்களோட சாமர்த்தியம், உங்களோட சம்பாத்தியம் நல்ல ஒரு சாமர்த்தியம் மூலியமா வளர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. பூர்வீக சொத்துக்கள் வகையில நல்ல ஒரு பணவரவு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறதுக்கு நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மனதைரியம் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைஞ்ச நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலக்கங்களும், எதிர்பாராத எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சில சூழ்நிலைகள பக்குவமா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க எடுக்கிற எந்த ஒரு செயலா இருந்தாலும், காரியமா இருந்தாலும், மனதைரியத்தோட செய்ய வேண்டியது அவசியம். பயத்தோட எதையும் செய்யாதீங்க. துணிஞ்சு செய்றது நல்லது. உங்களோட புதிய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள் இருந்தாலும், குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு நிறைவா இருக்கும். நண்பர்கள் மூலியமா கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல இந்த தடைகள் விலகி, திருமண பேச்சுவார்த்தையில கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு சாதகமான பலனுக்கான இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. அப்பதான் உங்களோட இலக்குகள அடைய முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. எதையும் அடுத்தவங்கள நம்பாதீங்க. அதிர்ஷ்டத்த நம்பி காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வுக்கு நேரம் கிடையாது. உங்களோட முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா நல்லது. அது நன்மை தர விதமா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள சுமூகமா கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத மனம் குழப்பங்கள் நிறையவே இருக்கு. உளைச்சல்கள் இருக்கு. தொணக்கூட ஆரோக்கியமான உறவு காணப்படாது. நல்லுறவை ஏற்படுத்திக்க சகஜமான அணுகுமுறை தேவை. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. கேஷுவலா, மகிழ்ச்சியா, உற்சாகமா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்ல. அதிக செலவுகள் இருக்கு. எதிர்பார்த்த பண வரவு கம்மியா இருக்கு. அது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தலைன்னா கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை உணர்ற மாதிரி இருக்கும். பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகளும் சரி, சில பதட்டங்களும் அதிகமாக தான் இருக்குது. தேவையில்லாத மனக்குழப்பத்தினால செய்கிற செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்படவும், உங்களோட மனக்குழப்பத்தால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசில் ஏதோ இழந்தது மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே நேரங்களில் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையோடையும் நிதானத்தோடையும் போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்காது. பெருசாக எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்றைக்கி நாளை சீராக செல்லணும்னா எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டியது அவசியம். உங்ககிட்ட கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதை
தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு துணை கூட நல்லுறவு ஏற்படுத்த நம்பிக்கை தர வகையில் நடந்துக்கிறது நல்லது. ஓப்பனாக பேச வேண்டியது நல்லது. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இருந்து தவிர்த்துறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட நிதி நிலைமையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வரவு கம்மியாக இருந்து கடன் வாங்கி தான் நாளை சமாளிக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம். உஷ்ணமான உணவுகளை சாப்பிடாதீங்க. அதே நேரங்களில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டு சூட்டை கலப்பாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு நாள் உங்களோட அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலமோ ஆதாயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். பசங்க பொறுப்போடு செயல்படுவார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வியாபார விஷயமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. வீட்டு தேவைகளும் வேலையில் தொழிலில் தேவைகளும் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. சாதகமான பலன்கள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே முன்னேற்றகரமான பலன்களை கொடுக்கும். உங்களோட தொடர் முயற்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றி ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட உறுதியான போக்கு மூலிமா நீங்கள் சில தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் தைரியமும் உறுதியும் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட எல்லா வேலைகளையும் சிரத்தையோடு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகளை சிறப்பாக பிளான் பண்ணி செஞ்சு முடித்து விரைவாகவும் முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டும் வளர்ச்சியும் தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற மனநிறைவு வேலைகளில் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி துணைக்கூட உண்மையாகவும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோடு நடந்துக்குவீங்க. பிணைப்பு நல்லா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுமூகமாக ஜாலியாக நாளை கொண்டு போங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வங்கி இருப்பு அதிகமாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்கால நலன் கருதி பணத்தில் முதலீடு பண்ணுறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆற்றலோடும் துடிப்போடும் இருப்பீங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சிம்ம ராசிக்கு உகந்த நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்கள்கிட்ட சுறுசுறுப்பு, உற்சாகம், புது பொலிவு, உற்சாகம் நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்குது. நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதுவும் நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி தரும். சுபகாரியங்கள் கைகூடும். இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு உற்சாகத்தை அளித்து எல்லா விஷயத்தையும் அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நன்மைகள் அளிக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. சாதகமாக இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் செய்கிற வேலைகள் எல்லாமே புதுசாகவும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்குது. அது உங்களோட வளர்ச்சிக்கும் மற்றும் உங்களோட முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை தானாக ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் உங்களுக்கு அடிகோலாக அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட நட்பாகவும் அன்பாகவும் உறவு கொண்டிருப்பீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் பிணைப்பையும் ஏற்படுத்தும். ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். துணைக்கு பிடித்தமான சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷமும் மனநிறைவும் நல்லாவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த பலனளிக்கிற வகையில் பண வரவு நல்லா இருக்குது. கணிசமான தொகையை சேமிப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை பெறுறதுக்கும் நல்ல ஒரு லாபம் தொழில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியமாவே இருப்பீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமா கன்னி ராசிக்கு இன்னைக்கு இருக்கு. கவலை இல்லை. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள் கொஞ்சம் பொறுப்புகளோடையும், கொஞ்சம் சிந்தனைகளோடையும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல, குடும்பத்தில, உறவினர்களால கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படவும், மனசங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. வியாபார விஷயமா மேற்கொள்ற பயணங்கள்ல அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பழைய நண்பர்கள சந்திச்சு பேசுனீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்கள உதவியா வச்சுக்கிறதும், அவங்க கூட அனுசரணையாவும், ஆதரவாவும் இருக்கிறது நல்லது. புதிய பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, செலவுகள் அதிகமாகாம பார்த்துக்கிறது நல்லது. நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு மனச கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிறதும், உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதும் நல்லது. உங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு ஆறுதலும், கொஞ்சம் அம் அமைதியும் தேவைப்படுற நாளா இருக்கு. பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, உங்களோட வேலைகள செய்றது நல்லது. இன்னைக்கு தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள்ல கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அ வேலையில கொஞ்சம் அனுசரிச்சு போறதும், கூட வேலை செய்றவங்கள திட்டமிட்டு அ தட்டி குடுத்து வேலை வாங்கி, திட்டமிட்டு வேலைகள செய்றது நல்லது. தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள தேவையில்லாத அ வார்த்தைகள பேசும்போது கவனமா பார்த்து பேசுங்க. ஏன்னா பேசுற இன்னைக்கு கம்யூனிகேஷன்னால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். 2 பேருக்குள்ளேயும் நல்லிணக்கத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள உட்கார்ந்து பேசி ஓப்பனா மனசு விட்டு பேசுனீங்கன்னா, பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த கவனமா செலவு செய்யுங்க. செலவுகள் அதிகமா ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல. வீண் விரயம் பண்ணிட்டு கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போகாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டம் அதிகமா இருக்கு. கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தியானம் இல்லன்னா யோகா செய்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு நாள் உங்ககிட்ட தேவையில்லாத பதட்டங்களும், தேவையில்லாத மன வருத்தங்களும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பமும், எதையோ இழந்தது மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில பெண்களுக்கு கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பயணங்கள் போகும்போது அலைச்சல் ஏற்படலாம். டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கையிருப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது. எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கு. சில சவாலான சூழ்நிலைகள் காரணமா பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் மனச பதட்டப்படாம கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. பாட்டு கேட்கறதும், திரைப்படம் பார்க்கறதும் போன்ற நிகழ்ச்சிகள்ல பதட்டத்த விலக்கி வச்சு நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் சந்தோஷமா போகும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. முறையா திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா அது பிரச்சனைகள் இருக்காது. அதே நேரங்கள்ல உங்களோட வேலைகள கவனக்குறைவு இல்லாம, கவனமா தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா நாள கொண்டு போங்க. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூட மகிழ்ச்சியான உறவ தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு போங்க. கேஷுவலா அணுகுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நட்பாவும், அன்பாவும் பேசி பழகுறது நல்லது. உங்க மனசுல உள்ள குழப்பங்களும், அமைதி இல்லாத மனநிலையும் தொணக்கிட்ட வெளிப்படுத்தாம பார்த்துக்கங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. கையில பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிரார்த்தனை செய்றது நல்லது. மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவைப்படுற நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சியும், உற்சாகமும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உறுதியும் நல்லா இருக்கு. தொழில் விஷயமா, பொருளாதார ரீதியா மிக சிறப்பா இருக்கும். வரவு நல்லா இருக்கு. லாபங்கள் நெறைய இருக்கு. உங்க குடும்பத்தில ஒற்றுமையான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு. சுபகாரிய முயற்சிகள், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆரோக்கியம் சீரா இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நாள சிறப்பாவும், உற்சாகமாவும் கொண்டு போகலாம். எதிர்பாராத நன்மைகள் விளையும். இன்னைக்கு நீங்க வேகமாவும், விவேகமாவும் முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாள்.
அ அதே நேரங்கள்ல புதிய விஷயங்கள செய்யறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும் ஏற்ற நாளா தான் இருக்கு. நண்பர் உட்பட அடுத்தவங்கள ஆச்சரியப்படுத்துற விதத்துல இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய விதமா இருக்கு. நல்ல ஒரு உங்களோட இலக்குகள அடையறதுக்கு உங்ககிட்ட நல்ல கவனமும், விழிப்பும் இருக்கு. சாதகமான பலன்கள் உண்டு. இன்னைக்கு தொழில பொறுத்தளவுக்கு வேலைய பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும், நேர்மையா உங்களோட வேலைகள அர்ப்பணிச்சு செஞ்சு நேரத்துக்கு முடிக்கிறதும், நல்ல ஒரு பாராட்டும் பேரும், வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க தொணக்கூட விருப்பமா நடந்துக்குவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கு. உங்களோட நேர்ம காரணமா 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு நெருக்கமான பிணைப்பும், புரிதலும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷங்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணவரவு உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பணத்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முதலீடு செய்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. பயனுள்ள விதமா நாள கொண்டு போவீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா ஆரோக்கியம் இருக்கும். தெளிவான மனசு காரணமா, இது நல்ல ஒரு பலனுள்ள விதமா, ஆரோக்கியம் தர விதமா தான் இருக்கு. ஜாலியா உங்க நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட உடல்நிலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ய கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட குடும்பத்தில நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்க வழியில மனசங்கடங்கள் ஏற்படலாம். தொழில்ல வேலையாட்கள அனுசரிச்சு போறது நல்லது. தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். இன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு செய்றது மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தரும், நன்மையும் தரும். சில சம்பவங்கள் சீரா நடைபெற இன்னைக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு விவேகம் வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. முக்கியமான விஷயத்துல முக்கியமான முடிவுகள எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையா இன்னைக்கு நாள பத்திரமா கொண்டு போறது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. கூட வேலை செய்றவங்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிறப்பான விளைவுகள சந்திக்க நீங்க திட்டமிட்டு முறையா கவனமா உங்களோட வேலைகள கையாள வேண்டியது அவசியம். கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பலன் தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற குழப்பமான உணர்வுகள தொணக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. அதுவும் கோவமாவும், எரிச்சலாவும் காட்ட வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட திருப்தியும் இல்ல, நல்ல ஒரு நல்லிணக்கமும் இல்ல. இது 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதங்களும், விவாதங்களும் ஏற்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு புரிதல அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு இல்ல. தேவையில்லாத செலவுகள செய்ய நேரிடும். அது உங்களுக்கு டென்ஷனையும், பதட்டத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. செலவுகள கையாள வேண்டியது அவசியம். இல்லன்னா வீண் விரயங்களோ, பண இழப்புகளோ ஆகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. கால் வலி, முதுகு வலி, தொடை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்க வேண்டியதும், ரிலாக்ஸா இருக்க வேண்டியதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவும் இருக்கு. சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு பலன் தர விதமா சில சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சிலருக்கு பசங்க கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். தடப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல மீண்டும் தொடங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்களோட ஆலோசனையால வியாபாரத்தில லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அ நல்ல ஒரு பெரிய மனிதர்களோட நட்பு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைவான பலன்கள், சந்தோஷம் தர மாதிரி நாள கொண்டு போறதுக்கு புத்திசாலித்தனமா செயல்படுறது நல்லது. இன்னைக்கு உங்க வளர்ச்சியில கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். உங்களுக்கு தேவையில்லாத வருத்தமும், பதட்டமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். பிரார்த்தனை மற்றும் தியானம் செய்றது உங்களுக்கு மனசுக்கு நிறைவை தரும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட செயல்திறன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா வேலைகள செய்றது நல்லது. திட்டமிட்டு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுமூகமான பலன் கிடையாது. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க.
துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும், சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்றது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட அஜாக்கிரதை காரணமா கொஞ்சம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு உங்களுக்கு கடினமா இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கடன் வாங்கி நாள சமாளிக்கிற மாதிரி இருக்கு. கடன் வாங்காம செலவுகள கட்டுப்படுத்தி நாள சமாளிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உளைச்சல் காரணமா பதட்டம் அதிகமாகும். தொடைவலி ஏற்படும், தலைவலி ஏற்படும். ஓய்வு எடுக்கிறது, கேஷுவலா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா தேவையில்லாத எதிர்பாராத அ நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சில எதிர்பாராத பிரச்சனைகளும் குடும்பத்தில பசங்களால ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. இல்லன்னா பண இழப்புக்கான வாய்ப்பு, நஷ்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில கொஞ்சம் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்காது. உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட வளர்ச்சிய தாமதப்படுத்துற வகையில சில பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட இலக்குகள அடைய முறையா திட்டமிட்டு நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது அனுசரிச்சு பேசுறது நல்லது. பணி சுமை கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கவனமா தவறுகள் இல்லாம செய்யுங்க. பாதுகாப்போட உங்க நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல இருக்க குழப்பமான உணர்வு காரணமா கூட தேவையில்லாத முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த உணர்வ தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதிநிலை பார்த்தீங்கன்னா திருப்திகரமா இல்ல. வரவ விட கூடுதல் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால செலவுகள் அதிகமா தான் இருக்கும். வீண் விரயங்களோ, பண இழப்போ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட அதிக உழைப்பும் மற்றும் பதட்டம் காரணமா கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தலைவலி ஏற்படலாம். ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா இருங்க. டென்ஷன் ஆகாம நாள கூலா கொண்டு போனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் நாள் அமைதியா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். பொதுவா இந்த பலன மட்டும் ராசி, நட்சத்திரம் வச்சு பொது பலன் கேட்கறது பிரயோஜனம் இல்ல. அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்காது. அது பொது பலனுங்கிறது ஜஸ்ட் ஒரு 20% மட்டும் தான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். தினசரி பலன்கள் கேட்கறதே எனக்கு போடுறதும் எனக்கு சில யூசேஜ் கம்மியா தான் இருக்கு. வியூவர்ஸ் கம்மியா வராங்க. ஓகே. அதனால புதுசா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி பிளான் செய்றோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. புது விஷயங்கள செய்யறதுக்கு நாங்க முயற்சிக்கிட்டு இருக்கோம். உங்களோட அ நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகுறது எங்களுக்கு உதவியா இருக்கும். இது உங்களோட வளர்ச்சிக்கும், உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கும் பயனுள்ள விதங்கள செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம்.